வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் வசனத்தை கேட்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். இந்த 84ஆம் சங்கீதத்திலிருந்து தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சங்கீதம் 84 ஒரு அருமையான சங்கீதம். இன்றைக்கி இந்த புது இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன ஆண்டவரே பிரசங்கம் பண்ண, என்ன ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்ல அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது என் மனசுக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தின சங்கீதம் இந்த சங்கீதம். ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்தை பற்றி 3 அடைமொழி சொற்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி நாம் வாசிக்கலாமா? நான் சொல்கிற வசனத்தை மட்டும் நீங்கள் வாசியுங்கள். 84:1, 84:4, அப்புறம் 84:10 இந்த 3 வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு. 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். முதலாவது என்னுடைய ஜப குறிப்பு, என்னுடைய பிரசங்க குறிப்பு இதுதான். கவனியுங்கள், தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு இது ஒரு கூடாரம். நமக்கு ஆண்டவர் சொந்த இடத்தை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பாக தருவார். நம்ம திரும்ப வளருவோம். ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்தை பற்றி சங்கீதக்காரன் 3 வார்த்தைகளை சொல்லுகிறான். முதலாவது அந்த 1ஆவது வசனத்தில் வாசித்தோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். முதலாவது என்னுடைய பிரசங்க குறிப்பு இதுதான். ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவரை ஆராதிக்கும் ஸ்தலம் இன்பமான ஸ்தலம். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே இருப்பது நமக்கு கிடைத்த இன்பம். ஆமென். நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த இன்பம். ஏன் இன்பம்? இட் இஸ் பிளசன்ட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏன் பிளசன்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 135:3. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஏன் இன்பமானது? ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரை ஆராதிக்கும் ஸ்தலம் ஏன் இன்பமானது தெரியுமா? முதலாவது காரணத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஆண்டவரை துதிக்கிற துதி இங்கே இருப்பதினால் அது இன்பமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை துதிக்கிறோம், நாம் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது இன்பமானது. நாம் ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே. நாம் ஆலயத்திற்குள்ளே வந்தோம் இயேசுவின் நாமத்தில். ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமம் மட்டுமே இந்த இடத்துல உயர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். வேறு எந்த மனிதனுடைய நாமமும் உயரக்கூடாது. அப்படி உயர்ந்தால் அது இன்பமான ஆராதனை ஸ்தலமாக இருக்காது. எந்த இடத்துல இயேசுவின் நாமம் மட்டும் உயர்கிறதோ அந்த ஆராதனை ஸ்தலம் இன்பமாக இருக்கும். அது எந்த பாஸ்டராகவும் இருக்கட்டும், எந்த ப்ரீச்சராக இருக்கட்டும், இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், யாருடைய நாமம் உயர்ந்தாலும் அது இன்பம் அல்ல. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமான. டு எக்ஸால்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதனால தான் இந்த இடம் பிளசண்டான இடம். இது ஒரு இன்பமான இடம். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன். கூட்டம் கூடும் இடத்திலெல்லாம் இயேசு வாசம் பண்ணுவது இல்லை. என் நாமத்தில் எங்கெல்லாம் கூடுகிறீர்களோ அந்த இடத்துலெல்லாம் நான் வாசம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கட்சிக்காரர்கள் எவ்வளவோ கூட்டத்தை சேர்க்கிறார்கள். ஆஃபர் போட்டால் பயங்கர கூட்டம் கடைகளில். கூட்டம் கூடும் இடத்திலெல்லாம் இயேசு இல்லை. இயேசுவின் நாமத்தில் எங்கே எல்லாம் கூடுகிறீர்களோ அங்கே எல்லாம் இயேசு இருக்கிறார். நாம் வருவதும் இயேசுவின் நாமத்தில், வந்ததும் இயேசுவின் நாமத்தில், பாடுவதும் அவருடைய நாமத்தையே, எதிர்பார்ப்பதும் அவருடைய நாமத்தில், சுவிசேஷம் சொல்லுவதும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நாம் சுவிசேஷம் சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. ஆண்டவரை துதிக்கிற துதி இங்கே இருப்பதினால் இந்த இடம் இன்பமான இடம். ஆமென் சொல்லுங்களேன். 2வது, ஏன் ஆண்டவருடைய ஸ்தலம் இன்பமான ஸ்தலம்? 119ஆம் சங்கீதம் 24ஆவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 24 வாசிங்களேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம். இந்த இடத்துல சாட்சிகள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வசனம்,
தேவனுடைய வசனம் இன்பமானது. இங்கே என்ன இருக்கிறது? நீங்கள் கவனிங்க, இங்கே என்ன இருக்கிறது? தெய்வங்கள் இல்லை, இங்கே தேவ வார்த்தை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பொருத்தமான வார்த்தை தருகிறார், கிருபை உள்ள வார்த்தை தருகிறார், ஆலோசனை உள்ள வார்த்தையை தருகிறார், நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் வகையறுக்கிற வார்த்தையை தருகிறார். இருதயத்தின் ஆழத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற சந்தேகங்களுக்கு சரியான பதிலை ஆண்டவர் இந்த இடத்துல தருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பமானது. எந்த சபையில், எந்த ஆராதனை ஸ்தலத்தில் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த இடம் இன்பமாக மாறும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கூடாரத்தில் ஆராதித்தாலும் சரி, கொட்டாரத்தில் ஆராதித்தாலும் சரி. கொட்டாரம்னா என்ன தெரியுமா? மலையாளத்தில் கொட்டாரம்னா அரண்மனை. கூடாரத்தில் ஆரம்பித்தாலும் சரி, அரண்மனையில் ஆராதித்தாலும் சரி, தேவ வார்த்தை இல்லை என்றால் அந்த இடம் வெறுமையான இடம், இன்பம் இல்லாத இடம். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார். ஒரு வீடு, சாதாரண வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார். தம்முடைய வார்த்தைகளினால் போதகம் பண்ணினார். வீடு நிரம்பினது. பார்த்தாங்க, திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. உள்ளே போக இடம் இல்லை. ஒன்று செய்யலாம், மேலே ஓட பிரித்து மேலே இருந்து இறக்குவோம். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுகிறவர் இருக்கிறார், அதிகாரமுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் இருக்கிறார். அவரிடத்தில் போனால் விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஓடி வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நான் உட்கார்ந்துருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதோ எங்கள் பாஸ் நல்ல பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு வரல. எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? தேவ வார்த்தைக்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வாரம் நாம் சந்திக்கிற அந்த சந்திப்பு, நம்முடைய தோல்விகள், இதன் மத்தியில் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். மூன்றாவது, ஏன் இன்பமான ஸ்தலம்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133 சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். மூன்றாவது, இந்த ஸ்தலம் ஏன் இன்பமான ஸ்தலம்? ஏனென்றால் இங்கே ஒரு மனம் இருக்கிறது, இங்கே ஏக சிந்தை இருக்கிறது, இங்கே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. எந்த மனித சிந்தைக்கும் இங்கே இடம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சர்ச்சில் நான் சொல்லும்போது சொன்னேன், நாம் வேறு இடம் மூவ் ஆகணும், நாம் பெரிய நெருக்கத்தில் இருக்கிறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்கள். ஒரு வேளை பொருளாலோ அல்லது ஆலோசனையினாலோ உடல் உழைப்பினாலோ சின்ன பிள்ளை கூட உதவி செய்தார்கள். இங்கே ஒரு மனம் இருந்தால் அந்த இடம் இன்பமான இடம். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சபையில், பெரிய பெரிய சபையெல்லாம் பாருங்கள், பெரிய சபைகளில் யூனிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. கொரிந்தியன்ஸ் சர்ச்சில், கொரிந்தியர் சபையில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் ஏன்னா மாறி மாறி சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? பேதுரு இயேசு கூடயே இருந்தார். நாங்கள்லாம் பேதுரு பார்ட்டி, நாங்கள்லாம் பவுல் பார்ட்டி. இல்லை, எங்களுக்கு யாருமே வேண்டாம், எங்களுக்கு இயேசு போதும், இயேசு மட்டும். ஏன்னா இயேசு மட்டும்னு ஒன்று இருக்குது, ஏன்னா ஒன்லி ஜீசஸ், நாங்கள் இயேசுக்காரங்க அப்படின்னு டிவிஷன்ஸ் இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகம் இன்பமானது. ஏனென்றால் ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். हिंदी में बोलते हैं, हिंदी இப்படி சொல்லுவாங்க, प्रभु को भीड़ की ज़रूरत नहीं है, बेड की ज़रूरत. அப்படின்னா ஆண்டவருக்கு கூட்டத்திற்கு அவசியம் இல்லை, ஆடுகளுக்கு அவசியம். சிறிய ஆடுகளுக்கு, ஒரு மனமாக இருக்கிற ஆடுகளுக்கு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஒரு மனம் இருக்கிற இடத்துல இன்பம் இருக்கும். எந்த சபை ஆராதிக்கிற, எந்த சபையில் ஒரு மனம் இருக்கிறதோ, தேவனை துதிக்கிறோமோ, அதற்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த இடத்துல தேவன் இன்பத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஆராதனை ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்? 84 சங்கீதம் 4வது வசனம். நான் வாசித்த அந்த வசனத்தை பாருங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், இட் இஸ் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது இன்பமானது, துதிக்கலாம். ரெண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது பாக்கியமானது. ஆமென் சொல்லுங்களேன். பிளஸட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாக்கியம், இங்கே நீங்கள் வந்தது பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். தமிழில் இது சுத்த தமிழில் சொல்லணும்னா கொடுத்து வச்சவங்க. என்னது? நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொடுத்து வச்சவங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தேவ சமூகத்துக்கு வருவது கொடுத்து வைத்த அனுபவம்.
இங்கே ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எப்பொழுதும், வசனத்தை வாசிங்க, எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதும் துதிப்பதற்காக படைக்கப்பட்டது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? தூதர்கள். வெரி குட். எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் துதித்து கொண்டிருக்கிறார். துதிக்கிறதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். அவர்களை விட தேவ சமூகத்தில் துதிக்கிறவர்கள் பாக்கியவான்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம சந்திக்கிற பிரச்சனை தூதனுக்கு கிடையாது. உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற லாஸ் தூதனுக்கு கிடையாது. நீங்கள் அனுபவிக்கிறீங்களே நெருக்கம், அது தூதனுக்கு கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிறதே அழுகை, கவலை, கண்ணீர், தோல்வி, பயம், என்ன விரக்தி, இது எதுவுமே தூதனுக்கு கிடையாது. அதனால் தூதன் எப்பவும் துதித்து கொண்டே இருப்பான், ஹாயாக துதித்து கொண்டே இருப்பான். நமக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது, அழுகை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, தோல்வி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்மை நம்பினவர்கள் பண்ணின துரோகம் இருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் கர்த்தரை துதிக்கிறோமே, அந்த துதியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே நல்லா ஹாயாக வர்றவங்க கிடையாது. உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் தான் சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணுமா? அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் இங்கே வந்து கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் இந்த துதிக்கிற துதியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பரலோகத்திலே தேவன் இருப்பதினால் துதிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. பரலோகத்திலே தேவன் இருப்பதினால் தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கேயோ தேவன் இங்கே இல்லை. வசனம் சொல்லுகிறது, நான் துதிக்கும் போது என் துதிகளின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரே, எதற்காக தெரியுமா? உங்களுடைய என்னுடைய துதியை சுகந்த வாசனையாக நுகர்வதற்காக. உங்கள் துதியை பார்க்க தேவனுக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்களேன். உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, புது ஜீவன் கொடுத்தீரே நன்றி, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்தீரே நன்றி, என் வாழ்க்கையை நீர் கட்டினீரே நன்றி. பாடல் பாடினோமே, என செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தை. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? சாரால் மீதம் இருந்த நாட்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருந்திருப்பாள், ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்திருப்பாள். ஆமென். நம்முடைய ஆண்டவர் துதிக்க வைக்கிறார். தூதர்களின் துதியிலே பிரியப்படுகிறவர் அல்ல, உங்களுடைய துதியிலே பிரியப்படுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா துதிக்கணும், நல்லா துதிக்கணும். நல்லா துதிக்க துதிக்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் துதிக்கிற ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரத்தை கர்த்தர் கேட்கிறார், அற்புதம் செய்கிறார். அடுத்து இங்கே என்ன நடக்கிறது? கொடுத்து வைத்தவர்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து, கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வச்சவங்க தான். ஆனால் அவங்க எந்த பாதை வழியாக வர்றாங்க தெரியுமா? அவங்க நடந்து வர்ற பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுது கொண்டே வருகிற பள்ளத்தாக்கு. பிஸ்னஸ் பண்ணுகிறோம், வேலை செய்கிறோம், விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறோம். ஆண்டவரே, நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை எப்படி ஆயிலும் உயர்த்திடுங்க, என் வாழ்க்கைக்குன்னு இருக்கிற கடைசி பணமும் இதுதான், இதை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி விதைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கு உண்மைதான். அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து வருகிறீர்கள். பிள்ளைகள் செய்த சதி, ஏன்னா சூழ்நிலை ஏமாற்றங்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு அழுகையை தரலாம். அழுகையின் பள்ளத்தாக்கிலே வந்தாலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அதை உருவ நடந்து எப்படி மாற்றிக்கொள்ளுகிறார்களாம்? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஏன் ஆண்டவருடைய சமூகம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, இங்கே மறுரூபமாகும் காரியம் நடக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு தான். 1 வாரம் நான் சந்திச்சுட்டேன். ஆண்டவரே, திங்கக்கிழமை காலையில் நான் இந்த பில்லை எப்படி பே பண்ண போகிறேன், இந்த பில்லை கட்டணுமே, அழுது கொண்டே வருகிறோம். தேவன் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறார்.
ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது. திரும்பி போகும்போது சொல்லுகிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வரும்போது அழுது கொண்டு தான் வந்தாய், திரும்பி போகும்போதோ ஒரு பலப்பட்டவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், மறுரூபமாக்கப்பட்டவனாய் போகிறாய். காரணம் என்ன? இது பாக்கியமுள்ள ஸ்தலம். ஆமென் சொல்லுங்களேன். நிக்கதேமு என்கிறவன் ஒருவன் வந்தான். அவன் வரும்போது ஏராளமான சந்தேகத்தோடு இயேசுவின் இடத்தில் வந்தான். ஒரு ராத்திரி இயேசுவோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கை மறுரூபமானது. இயேசுவை அடக்கம் பண்ணும்போது அந்த நிக்கதேமு வந்து நிற்கிறான். இயேசு கூடவே இருந்த சீஷர்கள் ஓடிவிட்டார்கள், நிக்கதேமு நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விட முடியாத பழக்கங்களையும் விட வைக்கிறார். சட்டத்தால் திருத்த முடியாதவர்களையும் இயேசுவால் திருத்த முடியும். சிறைச்சாலைகள் திருத்த முடியாதவர்களையும் இயேசுவால் திருத்த முடியும். நம்மளை பற்றி நல்லா தெரியும், ஆனால் நம்மளை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். மகளே, பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. எல்லாரும் ஒருவளை பார்த்து என்ன செய்தாங்க தெரியுமா? இவள் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. சட்டம் சொல்லுது இவளை கொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? இயேசுவினுடைய பாதத்தில் தூக்கி எறியப்பட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. நான் நிச்சயமாய் சொல்லுவேன், அவளுடைய வாழ்க்கை மறுரூபமாய் இருக்கும். அவளை கர்த்தர் மாற்றி இருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கோடு கூட வந்தால், போகும்போதோ எப்படி போகிறாள்? உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதல் முறையாக வந்திருந்தாலும் சரி, பல சபைகளுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி, தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாச்சுன்னா அந்த இடத்த விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஆகிலும் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், உள்ளத்தில் பேசுகிறார் என்றால் அந்த இடத்தை விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது குறிப்பு, ஆண்டவருடைய சமூகம் எப்படிப்பட்டது? மூன்றாவது குறிப்பு பாருங்கள், 10வது வசனத்தை பாருங்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. மூன்றாவது, ஆண்டவருடைய சமூகம் நல்லது. இட் இஸ் குட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். முதலாவது சொன்ன இட் இஸ் பிளசன்ட், இது இன்பமான அனுபவம். இரண்டாவது சொன்ன இட் இஸ் பிளஸட் சிச்சுவேஷன். மூன்றாவது, இது ஒரு நல்லது. ஆண்டவர் சமூகத்துக்கு வருவது சொல்லுங்களேன், நல்லது. நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நல்லது. 2004 சுனாமி வந்தது. காலையில் 7 மணியோ 7:30 மணிக்கோ சர்ச்சுக்கு போனவெல்லாம் தப்பிச்சான், பீச்சுக்கு போனவெல்லாம் மாட்டிக்கிட்டான். சரியா? சர்ச்சுக்கு போயிருந்தா தப்பிச்சிருப்போம். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற ஒரே நாள் நல்லது. நீங்கள் ஒரு நாள்னாலும் கரெக்டாக வந்துடுங்க. வாரம் ஃபுல்லாக நீங்கள் வரலேனாலும், சனிக்கிழமை வரலேனாலும், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக தேவ சமூகத்துக்கு வந்துடுங்க. அது நல்லது. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நல்லது செய்ய போகிறேன். யாருக்கு நல்லது? உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது. இங்கே வந்து என்ன செய்கிறோம்? வெட்டியாவாக இருக்கிறோம். நம்ம இங்கே வந்து என்ன என்ஜாயாக பண்ணுறோம்? அப்படிலாம் கிடையாது. நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவர் வசனத்தை கேட்குறோம், பிறருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை கேள்விப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இதுதான் நடக்குது. இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது நல்லது. ஏன் நல்லது அப்படி சொன்னால், வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏன்னா தேவ சமூகத்துக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் உள்ளே போக முடியாது, வெளியிலையாச்சும் நான் உட்காந்துக்கிறேன், நான் வாட்ச்மேனாச்சும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அடுத்து 11ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் ஏன் தேவ சமூகம் நல்லது அப்படின்னு சொன்னால், முதலாவது காரணம், அங்கே தேவன் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? எங்கள் தேவன் எங்களுக்கு சூரியனாக இருக்கிறார், உதய சூரியனாக இருக்கிறார். ஏன்னா சூரியனாக இருக்கிறார். ஏன் சூரியனாக இருக்கிறார்? வெளிச்சம் கொடுக்க சூரியனாக இருக்கிறார். நீங்கள் இங்கே வந்துட்டு வேலைக்கு போகும்போது ஒரு வாரம் நீங்கள் வேலைகளை சந்திக்க வேண்டும், உங்கள் சவால்களை சந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சம் தருகிறார். ஏனென்றால் இந்த உலகம் அந்தகாரத்திற்குள் இருக்கிறது. அந்தகார சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது கவலைப்படாதிருங்கள். ஆலயத்துக்கு போன போது ஆண்டவர் பேசினாரே, அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எந்தெந்த சவால்களை சந்தித்தாலும், வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படி இருக்கிறீர்? சூரியனை போல இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் அந்த அந்தகாரத்திற்குள் போய் மரித்து விட்டார்கள், மடிந்து விட்டார்கள். ஆனால் எனக்கோ நீர் வெளிச்சம் தந்தீர். ஆமென் சொல்லுங்களேன். பத்மு தீவில் யோவானை தூக்கி போட்டு விட்டார்கள், நாடு கடத்திட்டாங்க. இதுவரைக்கும் பத்மு தீவுக்குள்ளே போனவங்க யாரும் உயிரோடு வந்ததே கிடையாது. நல்லா கவனிங்க, சரித்திரத்தை சொல்லுகிறேன். பத்மு தீவுக்குள்ளே போனவர்கள் உயிரோடு திரும்பி வந்தது இல்லை. பத்மு தீவில் இவனை நாடு கடத்தி விட்டார்கள். அங்கே போனால் எலும்புகள் நிறைந்து இருக்கிறது, பிண நாற்றங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் இவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். நீ இங்கே சாக மாட்டாய், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உனக்கு நான் ஒரு வெளிச்சத்தை தருகிறேன் என்று சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு அப்பால் நடக்க போகிற காரியங்களை பத்மு தீவிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஒருவேளை பத்மு தீவு போன்ற அனுபவத்தில் இருக்கலாம். இந்த சூழ்நிலைக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது பாஸ்டர், ஆனால் இதில் போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன், ஒன்றும் செய்ய முடியலை, நோ ப்ராப்ளம். அந்த பத்மு தீவை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமும் ஆனவர், வெளிச்சம் தருகிறவர். யோவானுக்கு மட்டுமல்ல, யோவானுக்கு பின்னாடி வருகிற நமக்கும் அது பிரயோஜனம் உண்டாகும்படி அவன் எழுதி வைத்திருக்கிறான். ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி சொல்லுகிறான், இனி மரணம் இல்லை. எந்த பத்மு தீவில் போட்டால் செத்து போயிடுவான்னு நினச்சானோ அந்த தீவில் சொல்லுகிறான், இனி மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் சூரியனாக இருக்கிறார். அடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுது? சூரியனாக இருக்கிற ஆண்டவர் கேடகமாகவும் இருக்கிறார். எப்படி? நமக்கு பாதுகாப்பாக ஒரு கேடகமாக. பிசாசானவன் எய்கிற அம்புகள், பவுல் அப்போஸ்தலனை கேட்டால் அவன் சொல்லுவான், பொல்லாங்கான் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆண்டவர் கேடகமாகவும் இருக்கிறார். ஏன் இது நல்ல ஸ்தலம் தெரியுமா? ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்க இங்கே இருக்கிறார். இரண்டாவது, உங்களை பாதுகாக்க இருக்கிறார். நீ எந்த வழியாய் நடக்க வேண்டும் என்கிற வழிக்கு ஆலோசனை சொல்ல, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கவும் இருக்கிறார். அதே நேரத்தில் பாதுகாக்கவும் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் தேவன் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கிறது? கர்த்தர் கிருபையை அருளுகிறார், மகிமையை அருளுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். பாஸ்டர், நான் நல்லவனாக வாழ்கிறேன், என் ஆஃபீஸில் என் வேலை பார்க்குற இடத்துல நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை? கிருபை தருகிறார், அதற்கு தேவையான கிருபை தருகிறார். ஏன் எனக்கு இந்த பலவீனம்? பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம்? 3 முறை ஜெபம் பண்ணுகிறான், எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவர் பலவீனத்தை எடுத்து போடவில்லை. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை தருகிறார், அதே நேரத்தில் நன்மையை கண்டிப்பாக வழங்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்தை பற்றி நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆராதனை ஸ்தலம் அது இன்பமானது, ஆராதனை ஸ்தலம் பாக்கியம் உள்ளது. 3வது, ஆராதனை ஸ்தலம் நல்லது. நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தலத்துக்கு வருவது நல்லது ஆண்டவரே, அது இன்பமானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் கீர்த்தனம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவர் நாமத்தை துதிக்க ஆரம்பிப்போம். இயேசு நாமம் சொல்லும்போது சிறைச்சாலை கதவுகள் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவே, நீர் நல்லது, நீ நல்லவர், நீர் வல்லவர். தேன் இனிமையில் இயேசுவுடைய நாமம் நல்ல நாமம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்களேன். நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, நல்லது, நல்லது. சிறைச்சாலைகள் உடைகிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. கட்டுகள் அருந்து போகும். அவர் நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது நல்லது, அது ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமான ஒரு இடம். ஹல்லேலூயா. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, இங்கே வாழ்க்கைகள் மாறுகிறது. அழுகையோடு வந்தாலும் உங்களுக்குள்ளே கர்த்தர் பலனை தருகிறார், நன்மையை தருகிறார், கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவேன் கூட சேர்ந்து. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இந்த பாடலை எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் பாட போகிறோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவின் நாமம் மட்டும் உயரணும். எந்த இடத்துல இயேசுவின் நாமம் மட்டும் உயர்கிறதோ அங்கே இன்பம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. நன்மை தருகிற தேவன், சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறவர் இங்கே இருக்கிறார். நன்மையை நிச்சயமாய் அருளுவார். நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்கள் சபை இன்னும் வளரணும் ஆண்டவரே, இன்னும் பெருகணும் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான ஜனங்களை நீர் எங்களுக்கு சொந்தமாக தருவீராக. எதிரான வல்லமைகளை நீர் ஆண்டவரே அகற்றி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் தொடர்ந்து நடத்தும். பிஸ்னஸ், வியாபாரம், வேலைகள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென்.